சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கொடுங்கையூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஆளுநர் மற்றும் குஷ்புவை ஆபாசமாக பேசியதாக வழக்கு தொடரப்பட்டது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீதான குற்றச்சாட்டு நிரூபணம் ஆன நிலையில் 3 ஆண்டுகள் 3 மாதம் சிறை தண்டனை விதித்தது சென்னை எழும்பூர் நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 3 வருடம் சிறை தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 1 மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? ஆளுநர் மற்றும் நடிகையும் பாஜக நிர்வாகிக்கூடிய குஷ்பு ஆகியோரை பொதுக்கூட்டம் இடையில் அவதூறாக பேசியதாக திமுக தலைமை கழக பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது கடந்த 2023ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கு மீதான விசாரணையானது நேற்று எழும்பூர் நீதிமன்றத்துக்கு வந்தபோது குற்றவியல் நீதிமன்ற நடுவர் ரேவதி அவர்கள் விசாரணை செய்து 3 ஆண்டுகள் 3 மாதம் தண்டனைகளும் அதே போல 20,000 அபராத தொகையும் விதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேல்முறையீடு செய்ய 1 மாத கால அவகாசமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நேற்று அதற்கான ஜாமீன் கட்டி மேல்முறையீடு செய்ய இருப்பதாக கூறி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த தண்டனை குறித்து 1 மாதத்தில் அவர்கள் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் என்று கூறியதன் பேரில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை போலீசார் கைது செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த 16/6/2023ஆம் ஆண்டு மாலை 7:30 மணி அளவில் கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. கொடுங்கையூர் கிருஷ்ணமூர்த்தி சாலையில் இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற்றது. அப்போது பேசிய தலைமை கழக பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தமிழக ஆளுநர் மற்றும் நடிகையும் பாஜக நிர்வாகிகள் இருக்கக்கூடிய குஷ்பு அவர்களை மிகவும் கீழ்த்தரமான பேசிய வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளத்தில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதன் அடிப்படையில் 5க்கும் மேற்பட்ட பிரிவின் கீழே கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது நடவடிக்கையும் மேற்கொண்டார்கள். இந்த வழக்கு மீதான விசாரணையில் தான் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் 3 மாத தண்டனையும் அதே போல 20,000 அபராதமும் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. மேல்முறையீடு செய்ய 1 மாத கால அவகாசம் செய்யப்பட்டதால் அவர் கைது செய்யப்படவில்லை என்ற காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.